இயல் 2 தண்ணீர். இதை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கந்தர்வன். இது ஆக்சுவலி ஒரு கதை தான். இந்த கதைய அப்படியே குடுத்துருக்காங்க. இந்த கதையில வந்து நீரோட முக்கியத்துவத்த பத்தி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கதை என்ன அப்படின்றத நம்ம உங்களுக்கு சொல்றேன். இது ராமநாதபுரம் மாவட்டத்த மையமா வச்சு எடுத்த எழுதின ஒரு கதையா இருக்கும். இதில பார்த்தீங்கன்னா, இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில முக்கியமா இந்த அம் இந்த கிராமத்த சுத்தி இருக்கிறவங்க, அதாவது நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில பார்த்தீங்க அப்டின்னா, வறட்சி, தண்ணி இல்லாத ஒரு நிலைமை, மழை இல்ல. ஸோ குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லாம ஒரு போராட்டத்தில இருக்கிறாங்க. அவங்க குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு எடுக்கணும் அப்டின்னா 3 கிலோமீட்டர் தாண்டி போணும். அதுவும் பார்த்தீங்கன்னா, அதில ஒரே ஒரு ஊர் தான் இருக்கு. அந்த ஊர்ல மட்டும் தான் தண்ணி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த ஊருக்கு போய் 3 கிலோமீட்டர் தாண்டி போய் எடுத்துட்டு வரணும். அதுவும் அவங்க உடனேவெல்லாம் நமக்கு குடுக்க மாட்டாங்க. அவங்க காலையில அவங்க அந்த ஊர் ஜனங்கள் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து மத்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் குடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல, ரயில்வே ஸ்டேஷனுக்கு நியர்ல இருக்கிற அந்த வீட்ல வசிக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருக்குமே தண்ணி இல்லாம இருக்கு. ஆனா இந்த ரயில்ல மட்டும் தண்ணி எப்படி இருக்குன்னு தெரியல. எப்படி அவங்களுக்கு மட்டும் கிடைக்குது? அப்படின்னு பேசுறத அவங்க கேட்கும்போது, அப்ப ட்ரெயின்ல வந்து தண்ணி இருக்கு அப்படின்றத இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால ஸ்டேஷனுக்கு வந்து இந்த பேசஞ்சர் ட்ரெயின் வந்து 3 மணிக்கு எப்பவுமே ரெகுலரா வருமா, தினமும் 3 மணிக்கு வரும். அதில அந்த தண்ணிய புடிச்சிட்டு, அந்த தண்ணிய தான் குடிக்கிறதுக்கு நாள் முழுக்க அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த கதையில வந்து இந்திரா அப்படின்ற ஒரு கேரக்டர வந்து அம் ஆசிரியர் வந்து சொல்றாரு. அவங்க அந்த ட்ரெயின்ல வந்து தண்ணி பிடிக்கும்போது, அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களும் சேர்ந்து வருவாங்க. அடிச்சு புடிச்சு ஓடி போய் தண்ணி பிடிப்பாங்க. இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து நெறைய நாள் அடிச்சு விரட்டியிருக்காரு. ஆனாலும் ஒருத்தவங்க ரெக்கமெண்டேஷனால, சரி அவங்களுக்கு தண்ணியே இல்லாம இருக்கு. கொஞ்சம் பார்த்து ஏதாவது செய்யுங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணதுனால, அந்த ஸ்டேஷன் மாஸ்டரும் எதுவும் சொல்ல மாட்டாரு. ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டேஷன்ல வந்து சத்தம் போடாம, கூச்சல் போடாம அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி மட்டும் தான் அவருங்க இன்ஸ்ட்ரக்ஷன் குடுப்பாங்க. இந்த இந்திராவும் அவங்க ஊர் மக்களும் வந்து ட்ரெயின் உள்ள வரும்போதே என்ன பண்ணுவாங்கன்னா, வேகமா அதுக்குள்ள ஏறி, அந்த வாஷ் பேஷன்ல அந்த தண்ணி புடிச்சிட்டு, குடத்துல புடிச்சுக்கிட்டு, வண்டி ஹார்ன் சத்தம் கேட்ட உடனே அவங்க இறங்கிடுவாங்க. இதுதான் பரவலா நடந்துட்டுருக்கு. அந்த தண்ணிய வந்து திரும்ப அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு, அந்த நாள் முழுக்க மறுநாள் வரைக்கும் அவங்களுக்கு என்னன்னா, இவங்க புடிச்சிட்டு போற அந்த குடத்து தண்ணி தான் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியா இருந்தது. இந்த மாதிரி சமயத்துல அவங்க புடிச்சிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ட்ரெயின் வந்து இந்திரா வந்து ஒரு நாள் புடிச்சிட்டே இருக்காங்க. ட்ரெயின் வந்து மூவ் ஆயிடுது. மூவ் ஆயிட்ட பிறகு அவங்க வந்து சரி யூசுவலா என்ன பண்ணுவாங்கன்னா, அது போற வரைக்கும் மூவ் ஆயி கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். கொஞ்சம் போற வரைக்கும் புடிச்சிட்டு, இன்னும் கொஞ்சம் புடிச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சிட்டே இருக்காங்க. புடிச்சிட்ட பிறகு யூசுவலா என்ன பண்ணுவாங்கன்னா, அது அப்படியே ரன்னிங்ல இறங்குற மாதிரியான ஒரு பழக்கம் அவங்களுக்கு இருந்திருக்கு. அந்த மாதிரி புடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புடிச்சிட்டே இருக்காங்க. வண்டி வந்து மூவ் ஆயிடுது. சரி நம்ம எப்படியாவது இறங்கிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது, அவங்க என்ன வேற ஒருத்தவங்க அந்த ட்ரெயின்ல இருக்கிறவங்க ஒருத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு சூசைட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு இழுத்துடுறாங்க. அதனால அவங்க வந்து உள்ளவே இருந்துடுறாங்க. ட்ரெயின் வந்து மூவ் ஆயி வெளியில வந்துடுது. ஸ்டேஷன விட்டு கடந்து போயிடுது. அப்ப கூட வந்தவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, "உன் பொண்ணு இறங்கவே இல்ல. அவ வந்து மெட்ராஸ்க்கு போற அந்த ட்ரெயின்லயே அப்படியே போயிட்டா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு சொல்லும்போது, இல்ல அவ எப்படியாவது வந்துருவான்னு சொல்லிட்டு அந்த ராமநாதபுரம் அவங்க அந்த ஊர் சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலயுமே அவங்க போய் தேடுறாங்க. ஆனா இந்திராவ அவங்களால கண்டுபிடிக்க முடியல. எல்லாரும் பதறி அடிச்சுட்டு, அடுத்த ஸ்டேஷன் எங்க இருக்கு? அடுத்து எங்க போய் நிக்குமோ அந்த இடத்துக்கு இவங்க விரைந்து அத பஸ்ல போயிட்டு அந்த ஸ்டேஷன்ல போய் இறங்கி அங்கேயும் பார்க்குறாங்க. அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் விசாரிக்கிறாங்க. அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்டயும் விசாரிக்கிறாங்க. ட்ரெயின் வந்துடுச்சா? ட்ரெயின்ல இந்த மாரி யாராவது வந்தாங்களா? அப்படின்னும்போது ட்ரெயின் போயிடுச்சு. ஆனா ட்ரெயின்ல யாருமே இறங்கல. அப்படின்ற மாரி ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க சொல்றாங்க. ஸோ வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் பதறி அழுதுட்டு இருக்கும்போது, ஆ அவங்க அம்மா வந்து தொலைவிலேருந்து ஒரு உருவம் வர்றத அவங்க பார்க்குறாங்க. "அதோ இந்திரா வரா" அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது, அவங்க அந்த ட்ராக் வழியாவே நடந்து வந்துட்டே இருக்காங்க. நடந்துனா தலையில வந்து அந்த குடத்த வச்சுட்டு, அந்த தண்ணி குடத்த வச்சுட்டு நடந்து வந்துட்டே இருக்காங்க. அப்ப அவங்க கேட்குறாங்க, "ஏம்மா இத்தன மைல் நடந்து வர, நீ உயிரோட வந்ததே பெரிய விஷயம். இது ஏம்மா தூக்கிட்டு வேற வர?" அப்படின்னும்போது அவங்க சொல்றாங்க, "ஆமா, நாளைக்கு நம்ம எந்த தண்ணிக்கு போறது? குடிக்கிறதுக்கு நமக்கு தண்ணி வேணும்ல. அப்ப இத நான் தூக்கிட்டு தானே வந்தாகணும்." அப்படின்ற மாதிரி அந்த கதையில சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அ தண்ணி வந்து ரொம்ப பஞ்சத்துல இருக்கு அப்படின்றத ஆசிரியர் வந்து இதுல சொல்லி புரிய வச்சிருக்காரு.
இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா, கந்தர்வன் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. இவரோட இயற்பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாகலிங்கம். இவரோட இயற்பெயர் நாகலிங்கம். இவரு ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். தமிழ்நாடு அரசின் கருவூல கணக்குத்துறையில் கணக்குத்துறையில் பணியாற்றியவர். கவிதைகளையும் எழுதியிருக்காரு. சாசனம் இவர் எழுதினது சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன் முதலிய இவரது சிறுகதைகள் வந்து குறிப்பிடத்தக்கதான சிறுகதைகளா இருக்கு. ஸோ இதில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கந்தர்வனின் இயற்பெயர் என்னன்னு கேட்பாங்க. நாகலிங்கம். இவர் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். தமிழ்நாட்டு அரசின் கருவூல கணக்குத்துறையில் பணியாற்றியவர். இவரோட கவிதைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறுகதை நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன்.